ஏன்டி உனக்கு வேற வேலையே இல்லையாடி? இரு மீனா குட்டி ஸ்கூலுக்கு போறாளாம். ஏமா அப்படி கேக்குற? சொல்லுங்கனே, உங்க வீட்ல எப்பமே இருந்து பணக்காரானீங்க? எனக்கு எங்க வீட்ல எப்போ பணக்காரங்க ஆனாலாம் எனக்கு தெரியாது. 8ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும்போதே நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். 8ஆம் கிளாஸ்ல இருந்தே தனியாவே இருக்கீங்க? ஆமா, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒத்து வராது, அதனால வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். அப்போ உங்க வீட்ல நிலவரம்லாம் எப்படி இருந்தது? நிலவரம்னா இந்த சொத்து கித்து வசதி வாய்ப்பெல்லாம்? எங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. தெரியாது, எனக்கு அப்பதான் எவ்வளவு சொத்து சுகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் அவர் பெரிய கோடீஸ்வரர் ஆச்சே, அதனாலதான் அவர் காலையில போய் நான் வெளியே வந்துட்டு வேண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னா கஷ்டப்படும் போது விட்டுட்டு வெளிய வந்திருக்கீங்க. இப்போ உங்க அப்பா கோடீஸ்வரரா இருக்காரு, அப்படிதானே? நான் என்னைக்குமே அவர் பணத்தை பத்தி யோசிச்சது இல்ல, அவர் சொத்துக்கு நான் ஆசைப்பட்டதும் இல்ல. அப்போ உங்களை படிக்க வச்சதெல்லாம்? 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது வீட்டை விட்டு வெளில வந்தேன். ஒரு ஷாப்பு அங்க இங்கன்னு வேலை பார்த்தேன். நானே படிச்சேன். போலீஸ் ஆகணுங்கிறது என் ஆசை. போலீஸ் இருக்கும்போது தான் எனக்கு இந்த என்கவுண்டரை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். அதுல எப்படியாவது சேர்ந்துங்கிறது வெறி எனக்கு. விடாமுயற்சியா படிச்சு மேல வந்து அதுவும் ஆனேன். ஆனா எங்க அப்பாவுக்கு அது பிடிக்கல. அவர் சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு அவர் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூடயே இருக்குன்னு ஆசைப்பட்டாரு. நான் ஒத்து போகல. அதான் அதுக்கப்புறம் நிரந்தரமா அந்த வீட்டுக்கு நான் போகவே இல்லை. அப்படின்னா உங்க வீட்டுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்ன விவரம் இருக்குன்னு பாத்துக்கேன். எனக்கு இப்ப 40 மேல ஆகுது. இஞ்சி பொண்ணா 13 வயசு வீட்டு வெளியே இருந்து போனா எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவ்வளவா பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது. ஏனே உங்க வீட்டுல நீங்க ஒரே ஒரு பையன், அப்படி இருக்கும்போது உங்க அம்மாக்கும் உங்க மேல பாசம் இல்ல? நீ இதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஐயோ, எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டே. இவன் எதுக்கு நம்ம வீட்டால தொலைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கா? இல்லனே, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன்னே. எதுவும் தப்பா கேட்டுட்டேன் நானே? இல்லம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு அந்த குடும்பத்தை பத்தி கேக்குறிய, அதான். நேரத்துல இருந்தே என்னமோ யோசிக்கிறா. ஏதோ ஒண்ணு இருக்குது. இவ தலையிட்டானா ஏதாவது முக்கியமானதா இருக்குமே. நம்மளும் கேட்டுதான் பார்க்கணும். ஆமா மதனே, அவ கேட்ட மாதிரி நீங்க ஒரே பையன் தானே? உங்க அம்மாக்கு பாசம் இல்ல? என்னடி எல்லாரும் கேள்வி கேக்குறீங்க? எனக்கு தெரியாது. அப்படின்னா எனக்கு புரியல. அப்படின்னா நான் 13 வயசுல வீட்டை விட்டு வெளில வந்தேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல யார் யார் பிறந்தா வச்சா எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதா இல்லனா சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? ஏன் எல்லாரும் இப்ப அதை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, அன்னக்கிளியத்தோட தங்கச்சி தானே உங்க அம்மா? ஆமா. அன்னக்கிளியத்த பிறந்த வீட்டுல வசதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்க அம்மாவை மட்டும் எப்படி வசதியான வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? அப்பா, நான் கேட்க வேண்டிய கேள்வி தமிழ் கேட்டுட்டா. இடி பாவண்டி, ஏன் எல்லாரும் இப்படி கேள்வி கேக்குறீங்க? இத பத்தி நீ என்னைக்காவது கேட்டிருக்க? அப்ப அமைதல இரு. எனக்கு சத்தியமா தெரியாது தமிழே. இல்ல மதனே, நாங்க சும்மா தான் கேக்குறோம். உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டோம். எங்க வீட்டுல ஆரம்பத்துல எல்லாம் வசதி எல்லாம் கிடையாது. புடிச்சம் பாருங்க. கோட்டச்சுதான் பாயிண்ட் எனக்கு. அப்படின்னா நீங்க பிறந்தப்போ உங்க வீட்டுல வசதி கிடையாது, அப்படிதானே? அந்த அளவுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு கிடையாதுன்னா இப்ப இருக்க கோடீஸ்வரர் மாதிரி அப்ப கிடையாது, அப்படிதானே? அப்ப இந்த கோடீஸ்வரர் ஆனது எப்போ? 10, 12, 14 வருஷம், 13 வருஷம் கிட்ட இருக்கலாம். அப்ப இந்த 10 வருஷத்துக்கு மேலதான் உங்க வீட்டுல பணக்காரங்களா இருக்காங்க, அப்படிதானே? இருக்கலாம். நான் சின்ன பிள்ளைல வீட்டு வெளியே வந்துட்டேனே. உங்களுக்கு இந்த சொந்தம் பந்தம்? நான் இப்போ சொல்றேன், 13 வயசுல வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். எனக்கு இந்த சொந்தம் பந்தம் யாரு என்னன்னு எதுவும் தெரியாது. நான் அந்த கல்யாண காட்சி சடங்கு வீடு எதுவும் போனதும் கிடையாது. நான் நேரா 8ஆம் கிளாஸ்ல இருந்தே ஹாஸ்டல் தான். எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி மாதிரி தான் வந்து என்ன பார்க்க வந்தாங்க. உங்க தங்கச்சி கூட வேற யாரும் வருவாங்களா? மீனா என்னமோ தெரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட கேக்குறா. இல்ல மீனா, என் தங்கச்சி மாதிரி தான் வந்து என்ன பார்க்க வருவாங்க. சரி 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 சரி. என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக மீனா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் நினைச்சது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அப்படின்னா ஏனே? எனக்கு பசிக்குது. செம்பகவல்லி, சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. எட்டிலா வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்க நீங்க. இல்ல, மீனா இததானே கேட்கணும்னு நினைச்சா? அது எப்படி தமிழே? நான் கேட்கணும்னு நினைச்சதை நீ கேட்ட. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, இதுதான் அடுத்த கேப்பன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்னமோ மதன கோவத்துல போன மாதிரி இருக்குது. அதெல்லாம் மதன கோபப்பட மாட்டாவே. போ. ஏண்டி இது என்னத்தை கண்டுபிடிக்கா இப்படி கேள்வி கேட்டிய? ஒண்ணு இல்ல, நீ போய் சோத்த வச்சு கொடுப்போ. என்கிட்ட கோபப்பட போறான்னு நினைக்கேன். உங்களெல்லாம் மீனா, எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இது முக்கியமான விஷயமா? நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஐயோ, நான் சும்மா தான் கேட்டேன் தமிழே. நீ சும்மா கேட்கறேன்னு தெரியும். நேத்து நைட்ல இருந்து நீ பலமா யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ அத்தை என்னமோ யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தமிழே, நான் பாத்துக்கிட்டேன். வீட்டுல எதுவும் பிரச்சனை வராதுல்ல? நான் இருக்காமல்ல, அதனால தைரியமா இருக்கேன். நீ போய் சோத்த எடுத்த நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். வேண்டாமா, நீ இந்த வேலையே பாரு. தினை
ஸ்டேஷன்ல எந்த வருஷத்துக்குள்ளது? 2018. அது எதுக்கு 2018 எடுத்துட்டு சொன்னா? பாதி இவளே முடிச்சிரா போலுக்க. அவதான் என்னமோ கேட்டா, அதான் எடுத்துட்டு வந்தேன். அந்த பேப்பரை எடு. தமிழே, நீ சீக்கிரம் சுவாத்தலாம் ரெடி பண்ணு. பிள்ளைங்க பட்னியா கிடப்பாங்க தமிழே. எதுக்கு 2018 பேப்பரு? வேணும் தமிழே, சும்மா எடுத்து சொன்னேன். நீ போ. நான் வாசித்து சொல்லுவேன். என்னன்னு சொல்லி அதான் மீனா குட்டி இருக்கல்ல, நீ போ. எதுவும் பிரச்சனை எல்லாம் மாட்டிட மாட்டியா? அதான் இத்தனை பேர் இருக்கீல, போ. பயமா இருக்கு, பாத்துக்க. மீனா, நீ எதுக்கு மகன் நின்று இத்தனை கேள்வி கேட்ட? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. அந்த பேப்பர்ல சீக்கிரம் எடு. மீனா, என்ன கிஷோர் பையன் வாரான். அந்த பேப்பர் அங்கே போட்டு சும்மா சாதாரண நெல்லு. அண்ணே அண்ணே, என்னடா? செம்பவலன் எங்க? இப்பதான் மதன் எனக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்காவ. என்னடா வேணும்? இல்ல, எனக்கு எலுமிச்சம்பழம் போட்டு ஜூஸ் வேணும். வாக்கிங் போயிட்டு வந்தேன், டயர்டா இருக்கு. சரி சரி, இரு நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணே. கொஞ்சம் மெதுவாவே எடுத்துட்டு வா. அப்ப இவங்கிட்டயும் விசாரணை இருக்குது. யா, யூ கண்டினியூ. தேங்க்யூ மீனா குட்டி. இது என்ன பேப்பர் கட் இதுல கிடக்குது? ஐயோ மீனா குட்டி, அது ஒண்ணு இல்ல. அத்தை தினமும் வாங்குவல்ல, அது நிறைய சேர்ந்து போச்சு. அதான் அந்த பேப்பர் கார் வருவார்ல, அவர்கிட்ட கொடுத்தா துட்டு கிடைக்கும். அதுக்குதான் அதான் கெட்டி பறிக்கி போட்டிருக்கேன். அவர் இப்ப வருவாரு, அதான். சரிங்க அண்ணே. ரொம்ப பழைய பேப்பர் மாதிரி தெரியுது. ஐயோ கேள்வி கேட்டே கொள்ளுதானே. ஆமாடா, ரொம்ப பழைய பேப்பர். அந்த அலமாரியில தூக்கி வச்சிருந்தோமா, தூசியா அடைஞ்சிட்டு இருந்துச்சு, அதான். சரிங்க அண்ணே. 2018 அண்ணே, 2018 பேப்பர்ல நம்ம வீட்ல இருக்குதா? போலீஸ்ங்கத நிரூபிச்சிருதானே. ஏய், அங்கிருந்து பார்த்தா வாட உனக்கு வருஷம் கூட தெரிஞ்சது. ட்ரெயினிங் தானே அண்ணே? ஓ மீனா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இந்த பேப்பர்லாம் எதுக்கு இங்க இருக்குது? அவ்வளவு வருஷத்துக்குள்ள நம்ம வீட்ல இருக்காதே. முந்தானத்து பேப்பரே நம்ம வீட்ல இருக்காது. அது எப்படி 2011 பேப்பர்லாம் அங்க இருக்கும்? டேய் கிஷோருங்க வா. என்னங்க அண்ணே? நீ ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்து டெல்லில தானே இருக்க? ஆமா அண்ணே. கிட்டத்தட்ட 11, 12, 13 வருஷம் இருக்கும் அண்ணே. ஹையர் ஸ்கூல்லாம் அங்கதான் படிச்சேன். அங்கதான் நல்லா இருக்கும்ல? யாரு சொன்னா இங்க மாதிரி இருக்குமா? படிப்புக்காக தானே போனேன்னா? ஆமா அண்ணே. சரி, நீ ட்ரெயினிங்லாம் எடுத்தன முத எங்க வேலை பார்த்த? டெல்லியில தான். இல்லடா, இந்த ட்ரெயினிங்லாம் முடிச்ச உடனே போடுவாங்களே, அதுவா? விசாகப்பட்டினம். அப்படின்னா அந்த கபடி எல்லாம்? அது இங்க தானே ஃபேமஸ். அதனால அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அங்க வந்திருந்தேன். இங்க அம்மா கூட தான் தங்கி இருந்தேன். ஒரு 1.5 வருஷம் கிட்ட இருந்திருப்பேனே. டெல்லியில இருந்துகிட்டே இங்க வந்திருந்தியா? ஆமா நீ கபடியில இருக்கும்போது தான் ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போய் அங்க ட்ரைனிங் எடுத்து மேல் போஸ்டிங்லாம் போனேன். சரி சரி சரி, கேட்டேன். நீ ஏதாவது கோல்ட் மெடல்லாம் ஏதாவது வாங்கியிருக்க ஸ்டேட் லெவல்ல? ஆமா நீ வாங்க வேண்டியதுதான். எனக்கு பதில் பொண்ணு தர வாங்கிட்டான். இப்ப புரிஞ்சு போச்சுடா எனக்கு. அது எப்படி உனக்கு வர வேண்டியது அவனுக்கு போவோம்? பெருமை சாம்பியன் தான். அவனுக்கு கொஞ்சம் பாடி கட் நல்லா இருக்கும். இன்னொன்னு அன்னைக்கு நடந்த போட்டியில அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டுட்டான். நான் கொஞ்சம் கவனம் சதர்னேன், தூக்கிட்டான். இல்லன்னா அது நீ வாங்கியிருப்ப, அப்படிதானடா? ஆமா நீ. நீனா அவனை எதிராளி டீமா? ஆமா நீ எதிராளி டீம் தான். ஒன் டீம்ல இருக்கவங்க யாருமே பலசாலி இல்லையா? ஒருத்தர் இருந்தான், விக்ரம். அவனும் கிட்ட பொண்ணுத்துற மாதிரி தான், நல்ல ஸ்ட்ராங் பாடி. அவனையே ஏமாத்தி புத்திசாலித்தனமா அந்த மடல பொண்ணுத்துற வாங்கிட்டான். ஓ சரி சரி சரி. அப்போ அந்த விக்ரமே நீங்க பொண்ணுத்துறலாம் என்னென்ன போஸ்டிங்ல இருக்கீங்க? ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க? எதுக்கும் கேஷுவலாவே பதில சொல்லுவான். விக்ரமும் இப்போ பொண்ணுத்துற மாதிரி போஸ்டிங்ல தான் இருக்கான், கூட ஒரு ஸ்டெப் அதிகம். அது எப்படி? கோல்ட் மெடல் வாங்குனது பொண்ணுத்துற தானே, அவனுக்கு தானே கூட போஸ்டிங் போணும். என்ன நீ உங்க ஃப்ரெண்டுங்கனாலயா? அப்படி பார்த்தா நீ குழந்தைண்டா. ஆமா நீ அவனுக்கு தான் போகணும். ஆனா அவனுக்கு நிறைய பேட் கமெண்ட் இருக்கனால அவனுக்கு போஸ்டிங் கிடைக்காது. அப்படின்னா என்னடா? அப்படின்னா கரும்புள்ளி, அதாவது டிபார்ட்மெண்ட்ல அவன் மேல நல்ல எண்ணங்கள் இருக்காது, அதனால. அவன் தான் எடுக்காத கேஸ் இல்லையே, பெரிய பெரிய கேஸ் எல்லாம் முடிக்கிறானே. அதான் நீ, அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி கேஸ் எடுக்கிறனால நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரச்சனைகள் வரும். அதனாலே அவனுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதனால உனக்கு வராதுல்ல? வரும் நீ, ஆனா நாங்களும் அந்த கேஸ் எடுக்க மாட்டோம். அந்த விக்ரமே அவனும் வாங்க மாட்டான். இந்த பொண்ணுத்துல மட்டும் எல்லாத்தையும் வாங்கிக்கணும், அப்படிதானே? ஆமா நீ. வாங்குறானா நீ கொடுக்கறியான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ நீ விக்ரம் ரொம்ப க்ளோஸ்னு சொல்லு.
இல்ல நீ அவன் இப்ப வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கான், நான் வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். விக்ரமே பொண்ணு தரலாம் ஒரே டிபார்ட்மெண்ட் தான் வரும். அப்ப அந்த விக்கி பையன் அவன் ஜூனியர், அதெல்லாம் வராது. இந்த குட்டி பையன். ஆமா நீ ஆனா அவன இந்த கபடி கபடில விளையாடுவேன்னு சொல்லுவானே. பொண்ணு திரைக்கு ஆப்போசிட் குரூப்ல இருந்தான், அப்புறம் பொண்ணு திரை குரூப்புக்கே வந்துட்டான். ஏன்? இல்ல ரெண்டு பேரும் எதிரெதிர் அணியில இருக்கனால ரொம்ப சண்டை போட்டுட்டானுங்க. அதனால மேல இடத்துல இருந்து ரெண்டு ஒரே டீமா மாத்திட்டாங்க. ஓ அப்படியா? அத மாத்துனது யாரு? அண்ணி எதுக்கு நம்ம மேல இப்படி சந்தேகப்படுறாங்க? நீங்க கிரிமினல்னா உங்களுக்கு மேல நான் கிரிமினல் அண்ணி. கேட்டேன்டா, உன்னை நான் தப்பாலாம் நினைக்கல. மனசுல நினைக்கிறத கூட சொல்லிடுறாங்க. அது அந்த போஸ்டிங்ல நீ இருந்த அப்படிதானே? அது வந்து நீ நான் எதுவும் பண்ண முடியாது நீ. அது நல்ல படிப்பாளில நீ. ஆமா நீ 10th 12th எல்லாம் ஸ்டேட் போர்டு வாங்கியிருக்கிய. நல்லா படிப்பேன் நீ. அம்மா கலெக்டர் தானே அப்ப ரெண்டு பொண்ணு அப்புறம் எப்படி ஐபிஎஸ் ஆனா? கலெக்டர் தான் ஆகணும், நானா தான் வேண்டாம் ஐபிஎஸ்க்கு வந்தேன். ஓ சரி சரி சரி. இந்தாடா. தாத்தா நீ கேள்வியாக கேட்டு கொண்டிருப்ப நினைக்கிறேன். புள்ள திணறி போய் நிக்கிறான். இன்னும் கேள்வி முடியல. யூ கண்டினியூ. அண்ணி எதுக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க? சரிடா அத குடி, டயர்டா இருக்குனல்ல. சரிங்க நீ. ஆனா உனக்கு பொண்ணுத்தர ஃப்ரெண்ட் தானே? நல்ல ஃப்ரெண்ட் நீ, நல்ல பையன், நல்ல பொறுப்புள்ளவன், நல்ல திறமசாலி அண்ணி. சூப்பர்டா. அண்ணி சந்தேகமா தான் பாக்குறாங்க. அண்ணி என்னடா? ஏன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்ல ஏதாவது சந்தேகமா? இல்லடா, சும்மா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை. என்ன பத்தி உனக்கு தெரியுமாடா? ஏதாவது சந்தேகம்னா கேட்டுட்டே இருப்ப. இல்ல நீ அவனை அடிக்கடி நல்ல ஃப்ரெண்டும்பியே, அதான் எந்த அளவுக்கு அவனை தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்டேன். அவ்வளவுலாம் பழக்கம் இல்ல நீ, ஒரு 2-3 வருஷம் பழக்கம் இருக்கும், அவ்வளவுதான். போதாடா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு? இல்ல நீ, நான் டெல்லியில இருந்தேன், அவன் எங்க இருந்தான்னு எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல. இப்பதானே விசாகப்பட்டினம் சொன்ன. அண்ணி போட்டு வாங்கிட்டாங்க. அது ஆமா நீ, ஆமாமா அவனு விசாகப்பட்டினம் தான் இருந்தான். நீ சொல்லலடா, நான் தான் போட்டு வாங்கினேன். இந்த பொண்ணு தரங்க வந்து எவ்வளவு சண்டை இருக்கும்? எங்க இருந்த நீ? அதான் விசாகப்பட்டினத்துல இருந்து. அவங்க வந்து 1-1.5 வருஷம் கிட்ட இருக்குமா நீ? நானும் ஆதிராவும் ஸ்டேஷன்ல போய் மாட்டேன்னிக்கு தான் அவன் புதுசா வந்திருந்தான். அது டோட்டில ஜாயின் பண்ணிருப்பான், அதுக்கு முன்னாடி அவன் பனிஷ்மெண்ட்ல இருந்தான் நீ. அப்படின்னா என்னடா? ஏதாவது செய்யக்கூடாது செஞ்சிருந்தா டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்ச நாள் டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்காக டிஸ்மிஸ்னா அப்படி இல்ல, அதுக்கு பதிலா ஏதாவது சின்ன ஜாப் கொடுத்துருப்பாங்க. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு அவன் அவங்க சைடுல கபடி ஏதாவது இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நீ. ஏதாவது கோச்சிங்ல இருந்திருப்பான். கோச்சிங்னா? புதுசா கபடி விளையாடுற பையங்களுக்கு சொல்லி கொடுக்கறத நீ. சரி 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 சரி. அப்ப அவன் தமிழ்நாட்டுக்கு வந்து 1.5 வருஷம் கிட்ட இருக்கும். இருக்கும் நீ. சரிடா சரிடா. இவ்வளவு பட்டவன் திருந்தல பத்தியா? ஏன் நீ? திரும்பியும் அந்த மாதிரி வேண்டாத கேஸ் தானே எடுக்கான். ஆமா நீ. டேய், அவனா இந்த கேஸ எடுப்பானா இல்லனா யாரா கொடுப்பாங்களா? இவ கொடுக்கதா நீ செய்வாங்க. சரி நீ, தேன்மொழி கூப்பிட்டா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாடா. கோல்ட் மெடல் ஆரம்பிச்சிருக்க உங்க பகை, அப்படிதானே? யாரு அந்த விக்ரமே? அவனை பார்த்தே ஆகணுமே. கேள்வியால அவனை தொடச்சி எடுத்தியா என்னத்துக்கு? இல்ல காரணமா தான் தமிழே. சரி, இவ ஏதாவது பண்ணா சரியாதான் இருக்கும். ஆனா நம்ம கிசார் கிட்ட என்னடி இவ்ளோ கேள்வி? இல்ல தமிழே, மொத்தமா உனக்கு விட கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையா இரு. டி ஆனா ஒண்ணு, இவன் கேள்வியில எதுலயும் உண்மை இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்ன தமிழ் சொல்ற? நீ கேட்ட எந்த கேள்விக்கும் அவன் ஒழுங்காவே பதில் சொல்லல. நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நானும் கவனிச்சேன்க்கா. அவன் எல்லாத்தையும் மலிப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான் மட்டி. அது பாதி உண்மை பாதி பொய். தெரியும் தமிழே, விடைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நான் அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். என்ன சொல்ற? விடை இருக்குது, கேள்விதானே எனக்கு தெரியாது. அப்ப நீ இவன் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது சின்ன சின்ன துணுக்கு. அப்படின்னா சும்மா ஏதாவது ஐடியா கிடைக்குமோன்னு தான் இவன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் சொன்ன பதில இருந்து மெயின் பிக்சரே இவன் தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா தமிழே, நிறைய விஷயம் இருக்குது. அத்தனைக்கு எனக்கு விடை தெரியும், ஆனா கேள்விதான் எனக்கு தெரியாது. அதான் இவன் கிட்ட நான் கேள்வி கேட்டா அவன் திருப்பி என்னையே கேள்வி கேட்டுட்டு போறான். பாட்டி, அவன் ஒண்ணுக்கு ஒழுங்கா பதில் சொல்லல, நானும் கவனிச்சேன். என்னடி உனக்கு தெரிஞ்சுக்கணும்? என்கிட்ட சொல்லு, நாங்களும் உதவி பண்றோம். இப்போ நீங்க உதவி பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியல. என்ன சொல்ற?
புத்தி இல்லாதவனே. உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் மைண்ட் யாருக்குமே கிடையாது. பேசாம நீ இந்த பொண்ணு திரக்கெல்லாம் சேர்ந்து அந்த டூட்டி பார்க்க போயிருட்டி. உனக்கு தெரியாதா என்ன பொண்ணு தெரிய விக்கும் என்னால ஜாயின் பண்ண விடுன்னு சொல்லிருக்கானவல. என்னடி சொல்ற? ஆமா, படிச்சு முடிச்சிட்டு வாங்க சேர்த்துக்கிடுதேன்னு சொல்லிருக்காவே. ஏடி இப்பதான் எல்கேஜி போய்கிட்டு இருக்க, அதெல்லாம் சீக்கிரம் படிச்சு முடிச்சிருவேன். சரி, அந்த பேப்பர் எல்லாம் எடுத்து எனக்கு படிச்சு காட்டுங்க பாப்பா. ரெண்டு பேரும் படிக்க தெரியாதுங்க, நான் சுத்த சொல்லிட்டேன். ஐயோ, அந்த பேப்பர் எடுத்து படிச்சு காட்டுங்களே. அப்படி இல்ல என்ன மட்டும் இருக்குது? எல்லாத்துக்கான விடையில கிடைக்கும், அதை எடுத்து படிச்சு காட்டுங்க. நான் படிக்கிறேன் டி.